கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எதுவுமே கிடையாது. எங்க குழந்தை நல்லா வளருமோ அந்த இடத்துல கண்டிப்பா அலோவ். ஸோ கஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி குழந்தை எங்கே இருக்கோ எங்கே வளர்றாங்களோ அவங்க கிட்ட தான் கஸ்டடியில் இருக்கிறதா அர்த்தமாகும். குழந்தை அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய அப்படின்னு நினச்சி உங்கள் குழந்தைய அனுப்பிச்சி வச்சிடுறாங்க அப்பா கூட. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடுதுன்னா அவன் அப்படியே அப்பா கூட செட் ஆகிட்டான். அவன் அதுக்கப்புறம் அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஏன்னா இவங்களுக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குல்ல, இவங்களுக்கு ஹஸ்பண்டை பிடிக்கல, ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பிடிக்கல, அவங்க அக்காவை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எங்களோட நலனை தாண்டி இந்த குழந்தையோட நலன் ரொம்ப முக்கியம். மைனர் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துல கஸ்டடி இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி ஒருவேளை அப்பா கிட்ட கஸ்டடி இருக்கு, அம்மா கேட்குறாங்க அப்படிங்கும்போது இல்லை சட்டத்தின் பால் இங்கே ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற பாகுபாடே கிடையாதுன்னு சொல்கிறேன். அம்மா கேட்குறாங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சட்டத்தில் கிடையாது. அந்த குழந்தையோட வெல்ஃபேர், அந்த குழந்தையோட இஷ்டம், அந்த குழந்தையோட இல்லை வேண்டான்னு சொல்லுவான். எனக்கு அம்மா வேண்டாம், எனக்கு நான் அம்மா கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுவான். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சைல்டு கஸ்டடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் ஃபேமிலி ரீதியான நிறைய சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் கொடுக்கறதுக்காக அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பதிவுகளில் நிறைய ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும், இல்லை ஃப்யூச்சரில் எப்படி ஜாயின் பண்ணி இருக்கணும், எந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தோம்னா சைல்டு கஸ்டடி அண்ட் விசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கலாம். அண்டர் 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய மைனர் குழந்தைகளுடைய கஸ்டடி யாருக்கு ஒப்படைக்கப்படும் கோர்ட்கிட்டே அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, ஆக்சுவலி இந்த கஸ்டடி அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாரும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ ஒரு குழந்தை அம்மா கையில் இருக்குது, அப்பா தனியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த குழந்தை யாரோட கஸ்டடியில் இருக்கிறதா கணிக்கப்படும்? அம்மா கையில் இருந்தால் அது அம்மா கையில் தான் கஸ்டடி இருக்குது. அப்போ எனக்கு கஸ்டடி வேணும், குழந்தை அவகிட்ட இருக்குது, என்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு அப்பா கோர்ட்டுக்கு போய் கஸ்டடி கேட்கணும். ஒருவேளை குழந்தை அப்பா கிட்ட இருக்குது, அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரு, அப்பா தான் கொஞ்ச நாளாக வச்சிட்ருக்காரு, அம்மா வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை அப்பா கிட்ட கஸ்டடியில் இருக்கிறதா தான் அர்த்தமாகும். அம்மா போய் கோர்ட்டில் எனக்கு அவங்க அப்பா கிட்ட இருக்க கஸ்டடியை வாங்கி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ கஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி குழந்தை எங்கே இருக்கோ எங்கே வளர்றாங்களோ அவங்க கிட்ட தான் கஸ்டடியில் இருக்கிறதா அர்த்தமாகும். இன்னொரு சாரார் போய் கேட்கலாம், இந்த 5 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்க, 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரியான பிரிவினை எதுவும் நேரடியாக சட்டத்தில் கிடையாது. சட்டத்தில் மைனர் சைல்டு மேஜர் ஆகிட்டா அவங்க எங்கே இருக்கணுமோ அவங்க முடிவு பண்ணுவாங்க. மைனர் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துல கஸ்டடி இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி ஒருவேளை அப்பா கிட்ட கஸ்டடி இருக்குது, அம்மா கேட்குறாங்க அப்படிங்கும்போது இல்லை குழந்தை ரொம்ப யங் ஏஜில் இருக்காங்க, குழந்தைக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், அப்பா கிட்ட இருக்க முடியாது, இங்கே என்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஃபீடிங் சில்ட்ரனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க, அப்பா கையில் கஸ்டடி இருக்க மாட்டாங்க. அது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லுவாங்க, சார் குழந்தை வந்து ஃபீடிங் ஸ்டேஜில் இருக்காங்க, நீங்கள் அம்மா கிட்ட ஒப்படைங்க, உங்களுக்கு நீங்கள் வேணும்னா இங்கே கோர்ட்டில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க கஸ்டடியை அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு ரொம்ப யங் ஏஜில் இருக்கும்போது அம்மாவோட கேர் அண்ட் கன்சர்ன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது. பட் சட்டத்தில் வந்து 5 வயசுக்கு கீழே இருந்தால் அம்மாவுக்கு தான், 10 வயசுக்கு கீழே இருந்தால் அம்மாவுக்கு தான், அந்த மாதிரியோட நேரடியான மென்ஷனிங்லாம் எதுவுமே கிடையாது. பட் கன்சிடரபிளி எப்போ கஸ்டடியில் எதை கோர்ட் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா குழந்தையோட வெல்ஃபேர் தான் ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு குழந்தைக்கு சேஃப் பிளேஸாக இருக்கா அப்படின்னு அதை பார்ப்பாங்க. 2வது குழந்தைய வளர்க்குறதுக்கோ படிக்க வைக்கிறதுக்கோ குழந்தைக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதுக்கோ வசதி வாய்ப்பு யாருக்கிட்ட சரியாக இருக்குது இதை பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு கேரை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது மோஸ்ட்லி நம்ம மதருக்கு ஃபேவரபுளாக எப்போ வரும் அப்படின்னா மதரோட கேர் எப்பவும் இருக்கும். இன்னொன்று மதர்ஸ் கொஞ்சம் நான் ஒர்க்கிங்லாம் இல்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஃபுல் டைம் அந்த குழந்தையோட வெல்ஃபேருக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் மதரோட கஸ்டடியில் இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கோர்ட்டோ சட்டமோ கொடுக்குது, அவ்வளோதான். ஏன்னா அவங்களோட கேர் இருக்கும், அவங்களால இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேர் கொடுத்து பார்த்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு. பட் அந்த மாதிரியான அப்பா கிட்ட தான் கஸ்டடி இருக்கணும், அப்பா அம்மா கிட்ட தான் கஸ்டடி இருக்கணும்னு
சட்டத்தில் நேரடியாக எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பாய் சைல்டு, கேர்ள் சைல்டுன்னு ஒரு வேரியேஷன் பார்க்கணும். பெண் குழந்தையா இருந்தா அது அம்மா கிட்ட தான் இருக்கணும். ஆண் குழந்தையா இருந்தா பரவாயில்ல. 2 பேர் தரப்பினர்ல யார்கிட்ட வேணா இருக்கலாம். இத பத்தி. இல்லை, சட்டத்தின் பால் இங்கே ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற பாகுபாடே கிடையாதுன்னு சொல்கிறேன். பெண் குழந்தையா இருந்தால் இந்த ஸ்டேஜ், அதாவது ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அம்மாவால் இன்னும் கொஞ்சம் நல்லா வழி நடத்த முடியும், ஒரு சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற விஷயங்களை கோர்ட் கன்சிடர் பண்ணும். ம். பட் அதனால் எந்த விதமான பிரிவினைகளையும் சட்டம் சொல்லலை. ஆண் குழந்தைக்கு ஒரு தனி சட்டம், பெண் குழந்தைக்கு ஒரு தனி சட்டம், அந்த மாதிரிலாம் கிடையாது. குழந்தைங்கன்னா குழந்தைங்க, அவ்வளோதான். அந்த குழந்தைங்கள்ல யாரால அதிகபட்சமான கேர் கொடுக்க முடியும், ம். அதை தான் ஃபஸ்ட்டு கோர்ட்டு பார்க்கும். குழந்தைக்கு தேவையான வசதிகளை யார் அதிகமாக கொடுக்க முடியுன்றது மட்டும்தான் அவங்க பார்க்கும். பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு குழந்தை ஒரு இடத்துல இருக்கும்போது அடாப்ட் ஆகிடும் அந்த குழந்தை. இப்போ ஒரு அப்பா கிட்டேயே ஒரு குழந்தை வந்து ஒரு 5 வருஷம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தை அடாப்ட் ஆகிடும் அந்த சுச்சுவேஷனுக்கு. அப்போ அது அம்மா கிட்ட நீங்கள் போனால் கூட அவங்க வந்து அவளுக்கு வந்து அது வேரியேஷன் இருக்கும். இங்கே அப்பா கிட்ட இருக்கும்போது இப்படி தான் நான் வளர்ந்தேன், இந்த முறையில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு புது வேறுபாடு இருக்குது. ஏன்னா அம்மாவை அடிக்கடி பார்த்ததில்ல, அம்மா கிட்ட டெய்லி பேசினதில்ல, அம்மா கூட டெய்லி ஷேர் பண்ணதில்லை. அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஒரு வேரியேஷன் இருக்குமேங்கிறதுனால இதை கன்சிடர் பண்ண தான் செய்வாங்க. அங்கே அம்மா கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சட்டத்தில் கிடையாது. அந்த குழந்தையோட வெல்ஃபேர், அந்த குழந்தையோட இஷ்டம், அந்த குழந்தையோட சந்தோஷம், அந்த குழந்தையோட வளர்ச்சி, இதில் தான் கோர்ட்டு கன்சிடர் பண்ணும். கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எதுவுமே கிடையாது. எங்கே குழந்தை நல்லா வளருமோ அந்த இடத்துல கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இதுல ஷேர்டு பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இத பத்தி உங்களுடைய. இல்லை, இந்த ஷேர்டு பேரண்டிங் அப்படின்னு வந்து அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் லா கிடையாதுங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டு, நான் இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த டைமில் வந்து நீ குழந்தைய பார்த்துக்கலாம், நான் லீவ் ஆனால் உங்ககிட்ட அனுப்புகிறேன், இல்லை குழந்தையோட ஸ்கூல் விஷயத்தில் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு நேம் கொடுக்கலாம், 2 பேரும் போய் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், குழந்தைக்கு ஒரு வெக்கேஷன் வருதுன்னா கூட்டிகிட்டு போகலாம், நீங்களும் கூட்டிகிட்டு போகலாம், நானும் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை இன்னைக்கு குழந்தைக்கு 2 பேரும் நிற்கணுன்ற இடத்துல 2 பேரும் சேர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க கமிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஓகே. பட் ஷேர்டு பேரண்டிங் அப்படிங்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணவே நிறைய விஷயங்களில் முடியறதில்ல, நிறைய கேசஸில். இது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டாக மட்டும்தான் பார்க்க முடியுதே ஒழிய, ஒரு மன ரீதியாக ஒரு ப்ராக்டிக்கலாக அதை பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஷேர்டு பேரண்டிங்கில் என்னென்னா 2 பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள முதல்ல நல்ல உடன்பாடு இருக்கணும். அப்படி உடன்பாட்டோட நாங்க 2 பேரும் இப்படிலாம் கேர் அண்ட் கன்சர்ன் குடுத்து குழந்தைங்கள நாங்க வளர்க்க போறோம், நாங்க இந்த மாரி தான் ஷேர்டு பேரண்டிங் பண்ண போறோம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட் அதில தலையிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேரும் உடன்பட்டு பண்ணணும். பட் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ண முடியாது ஷேர்டு பேரண்டிங்க்கு. இப்போ கோர்ட் என்ன சொல்லலாம்னா, அப்பாவுக்கு உரிய ரோல் இருக்கு, அப்பாவுக்கு விசிட் பண்ண நீங்க அலோவ் பண்ணணும். அம்மாவுக்கு உரிய ரோல் இருக்கு, அம்மாவையும் நீங்க விசிட் பண்ண அலோவ் பண்ணணும்னு. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எங்களோட நலனை தாண்டி இந்த குழந்தையோட நலன் ரொம்ப முக்கியம், அவனுக்காக நாங்க 2 பேரும் அவன் தேவைக்காக தேவையான நேரத்தில் நின்று எங்கள் பிரச்சனைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு மட்டும் நாங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால ஷேர்டு பேரண்டிங் பண்ண முடியும். பட் பாசிபிளி எங்களோட பார்வையிலேருந்து பார்த்தா ஷேர்டு பேரண்டிங்கிறது ப்ராக்டிக்கலாக நிறைய கேஸில் இம்பாசிபிளாக தான் இருக்கிறதா பார்க்குறோம். இப்ப இந்த கஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கஸ்டடி வந்து மதர் கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துருது. ஒரு 1 இயர் அந்த குழந்தைய வந்து அவங்களால சரியா கவனிக்க முடியலங்கிறது அந்த ஃபாதரால மானிட்டர் பண்ணப்பட்டு, லேட்டரா அத வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்லாட்டி அதுக்கும் ஏதாவது ஏஜ் இத்தனை வருஷங்கள் அந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஆர்டர், ஒரு கோர்ட் போட்ட ஒரு உத்தரவை எந்த சூழலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் கஸ்டடியில் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு ஆதரவே இல்லை அப்படின்னா, உத்தரவுப்படி அம்மா கிட்ட தான் இருக்குது, அப்போ அம்மாவுக்கு அப்புறம் யார் பார்க்க முடியும்னும் போது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆர்டருக்கு மேலே அவங்க கேட்கலாம், கஸ்டடியை மாற்றி கேட்கலாம். அதுக்கான காரணங்களை மட்டும்தான் நீங்கள் கோர்ட்டில் சொல்லணும். என்ன காரணத்தின் கீழே, ஏன்னா அது ஒரு கோர்ட்டோட உத்தரவு, அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கீங்க, அப்பீல் நடந்திருக்கலாம், இல்லை இப்போ வந்து அந்த கோர்ட்டோட உத்தரவை நீங்கள் மாற்றி கேட்குறீங்க அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ், என்ன காரணத்தினால இந்த கஸ்டடியை நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க, ஏற்கனவே போட்ட உத்தரவை ஏன் நீங்கள் மறுபரிசீலனை பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு சொல்லணும். அந்த காரணம் வேலிடாக இருந்தால் கண்டிப்பாக கஸ்டடி மாற்றி கொடுக்கப்படும். விசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது, குழந்தையுடைய அந்த ஒரு
கஸ்டடியே எடுத்துடுறாங்க பேரண்ட்டு. அந்த விசிட்டேஷன் டைமில் அது வந்து ஆன் த பேமெண்ட் ரீதியில தான் நிச்சயமாக பார்க்குறாங்க. ஒரு குழந்தைய வந்து அவங்க பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் அதோட வெல்ஃபேருக்கு ஐதர் மதர் ஆர் ஃபாதர் குடுக்கணும். ஒன்ஸ் அவங்களால பேமெண்ட் குடுக்க முடியல, மந்த்லி அவங்களுடைய அந்த ஒரு குழந்தைக்கான செலவுகள் பார்க்க முடியலங்கும்போது, இந்த விசிட்டேஷன கேன்சல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயன்றது பண்ண முடியுமா? நீங்க கேட்கறது வந்து மெயின்டெனன்ஸ் குடுக்கல. அப்ப மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பெர்ஃபெக்ட். ஆயிருக்கு. மெயின்டெனன்ஸ் குடுக்க குடுக்கல. முடியலங்கிற பட்சத்துல, விசிட்டேஷன நான் கேன்சல் பண்ண முடியுமான்னு. இது 2மே டிஃபரெண்ட் ரைட்ஸ். விசிட்டேஷன் ஒரு தனி ரைட்டு. மெயின்டெனன்ஸ் ஒரு தனி ரைட்டு. மெயின்டெனன்ஸ் ஒரு உத்தரவின் கீழ உங்களுக்கு ஆர்டர் ஆயிருக்கு அப்டின்னா, அத அவரு குடுக்க தவறிட்டார் அப்டின்னா, அதுக்கு மேல நீங்க எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, அந்த பணத்த வாங்குறதுக்கான ஆக்ஷன தான் நீங்க எடுக்கணும். அதற்காக இன்னொரு உரிமையை நீங்க தடுக்க முடியாது. ம். ஒரு குழந்தைக்கு அப்பாவாவோ, அம்மாவாவோ அவங்களுக்கு அந்த குழந்தை மேல இருக்கிற அந்த விசிட்டிங் ரைட் அப்படிங்கிறது, அது ஒரு தனிப்பட்ட உரிமை. அது கோர்ட்ல ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த உத்தரவ நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த உரிமைய நீங்க செய்யல, நீங்க மெயின்டெனன்ஸ் குடுக்கல அப்படிங்கிறதுனால, விசிட்டிங் ரைட்ஸ கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியாது. விசிட்டிங் ரைட்ஸ் ஆஸ் பெர் ஆர்டர் அவங்க பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா, அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. குழந்தைய பார்க்கறதுக்கு, குழந்தை கூட அவங்களோட லவ்வ ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியா இருக்கிற உரிமைய அவங்க கண்டிப்பா செயல்படுத்தி ஆகணும். மெயின்டெனன்ஸ் குடுக்கல அப்டின்னா, அதுக்கு மேல அவங்க எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஈவன் மெயின்டெனன்ஸ் குடுக்கவே இல்லன்னா, வாரண்ட் கூட இஷ்யூ பண்ண சொல்லலாம். பட் அது டிஃபரெண்ட் ரைட். அத தனியா தான் டீல் பண்ணும். இதுக்காக நீங்க இத நிறுத்தவும் முடியாது. இல்ல குழந்தைய அவ காட்டலன்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் குடுக்காமலும் இவர் நிறுத்த முடியாது. இந்த இடத்துல கோர்ட் வந்து பேரண்டல் அலினேஷன எப்படி பார்க்குறாங்க? இந்த பேரண்டல் அலினேஷன் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா நடந்துட்டுருக்கு. அது இல்லாத கேஸே எங்களால பார்க்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இவங்களுக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குல்ல. இவங்களுக்கு ஹஸ்பண்ட புடிக்கல, ஹஸ்பண்டோட ஃபேமிலிய புடிக்கல, அவங்க அக்காவ புடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, எனக்கு பிடிக்கல, நான் போறதில்ல, நான் பேசுறதில்ல. அப்ப என் குழந்தை மட்டும் ஏன் போகணும்? என் குழந்தை மட்டும் ஏன் போய் பேசணும்? அப்ப இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஈவன் சில கேஸஸ்ல என்னன்னா, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா, அம்மா வீட்ல பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ட்ரபிள அண்டர்கோ பண்றாங்கல்ல. இந்த ட்ரபிளுக்கு காரணம் அப்பா தான்னு அந்த குழந்தையோட மனசுல பதிஞ்சிரும். அப்பாவ நெனச்சு தான் அம்மா அழறாங்க. அப்பாவ நெனச்சு தான் அம்மா திட்டுறாங்க. அப்பாவால தான் அம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த குழந்தை நெனைக்க நெனைக்க, அவனுக்குள்ளாரையே ஒரு வெறுப்பு வந்துரும் அப்பா பேர்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த பேரன்டல் அலினேஷன்ல வெறும் சொல்லிக் குடுக்கறது மட்டும் தான் அலினேஷனுக்கு காரணமானா கிடையவே கிடையாது. பட் கோர்ட் எப்படி பார்க்கும் அப்படின்னா, இப்ப கோர்ட்ல வந்து நின்னு, "சார் என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க" அப்படின்னா, அத வந்து கோர்ட் எப்படி சொல்லும்னா, "அம்மா நீங்க சொல்லுங்க. அப்பாவ போய் பார்த்து தான்டா ஆகணும்." ஏன்னா இப்ப குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லிக் குடுப்பீங்க? இது அவன் படிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா படிச்சு தான்டா ஆகணும்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அவன் ஒரு நல்ல விஷயத்த செய்ய மாட்டான். ஆனா நம்ம செஞ்சு தான்டா ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்துவோம்ல. அந்த இடத்துல கட்டாயம் தப்பு இல்லல்ல. இல்ல என் குழந்தை குளிக்க மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம விட்டுற மாட்டோம்ல. அப்படி கிடையாதுடா. டெய்லி நீ குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்குறோம்ல. அந்த இடத்துல கட்டாயப்படுத்துறது எப்படி வேலிடோ, அதே மாதிரி தான். நான் குழந்தை போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும், இல்ல அவரு உன்னோட அப்பா. நீ அவர பார்த்து தான் ஆகணும். அவர்கிட்ட நீ பேசி தான் ஆகணும். அவர் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல நீ அவர்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளு. உனக்கு என்ன வாழ்க்கையில நடக்குதோ அத நீ அவர்கிட்ட ஷேர் பண்ணு. அட்வைஸஸ நீ கேட்டுக்கோ அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுக்கலாம் அப்படிங்கிறத தான் கோர்ட் சொல்லும். பட் நிச்சயமா. நெறைய இந்த மாரி கேஸஸ்ல என்ன ஆகுதுன்னா, பெண்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா? அவங்க என்னன்னா, அவங்களால அவங்களையும் அறியாம கூட இன்னொருத்தர பத்தி நல்லா பேசவே முடியறதில்ல. ஏன்னா, அவ்ளோ கொடுமை செஞ்ச ஒருத்தர, அவ்ளோ கஷ்டப்படுத்தின ஒருத்தர பத்தி நான் எதுக்கு நல்லபடியா பேசணும் என் குழந்தைகிட்ட கூட? எனக்கு தப்பு பண்ணினார்ல. அவரு என் குழந்தைக்கு மட்டும் நல்லது பண்ணுவாருன்னு நான் எப்படி நம்புறேன்? ம். எனக்கு எல்லா குற்றமும் பண்ணினார்ல. அப்ப என் குழந்தைக்கு மட்டும் அவரு குற்றம் பண்ணாம இருப்பாருன்னு நான் எப்படி நம்பட்டும்? இப்படியான கேள்விகள் தான் இவங்கள வந்து ஹஸ்பண்ட பத்தியோ, இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ பத்தியோ நல்ல விஷயமா பேசவே விட மாட்டேங்குது. இது நடந்ததுனால தானே அவங்க டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கே போயிருக்காங்க. ஆமா. அவங்க அத தான் இப்ப நெனைப்பாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அதனால நான் வெளியில வந்துட்டேன்ல. என்ன வேணான்ட்டேன்ல, என் குழந்தை மட்டும் உனக்கு எதுக்கு? இல்ல அந்த மென்டல் ட்ராமா அகைன் குழந்தைங்க அத திரும்பி பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தானே இந்த முடிவே எடுக்கப்படுது. அது எப்படி தவறுன்னு நீங்க சொல்ல முடியும்? இல்ல அது குழந்தைங்க பார்த்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற முடிவ நம்ப எப்படி எடுக்கிறோங்கிறது தான் என்னோட கேள்வி. குழந்தை அம்மா வேணுமா, அப்பா வேணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம ஏன் தள்ளணும்? அவனுக்கு 2 பேரும் தானே வேணும். நிச்சயமா. அவனுக்கு அம்மாவும் இருக்கணும், அப்பாவும் இருக்கணும். இருக்கும். ஆனா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார பிரச்சனை. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, கேள்விய மட்டும் அவங்கிட்ட கேட்கிறீங்க. இப்ப நீ சொல்லு. உனக்கு ம். நான் வேணுமா? அவரு வேணுமா? அந்த வீட்ல இருக்கியா? இந்த வீட்ல இருக்கியான்னு. பிரச்சனை உங்களோடது.
சண்டை உங்களோடது. ஆனா இதற்கான பதில ஏன் குழந்தை சொல்லணும்? அவனுக்கு 2 பேரும் இருக்கணுங்கிறத தான் சட்டம் சொல்லுது. பிரச்சனை உங்க பிரச்சனை. நீங்க டீல் பண்ணிக்கோங்க. நீங்க என்னமோ திட்டிக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா குழந்தைக்கு அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்காதீங்க. குழந்தைக்கு அம்மாவும் இருக்கணும், அப்பாவும் இருக்கணும். அவன் பார்வையில அப்பாவும் நல்லவர், அம்மாவும் நல்லவங்க. ஏன்னா, ஊருக்கெல்லாம் கெட்டவரா இருக்கிற ஒரு அப்பா, தான் குழந்தைக்கு அப்பாவா தானே இருக்க முடியும். ஊருக்கெல்லாம் கெட்டவளா இருக்க ஒரு அம்மா, தான் குழந்தைக்கு அம்மாவா தான் இருக்க முடியும். அங்க என்ன நடந்தாலும் தான் குழந்தைக்கு நல்லது நடக்கணும்னு நெனச்சுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இதுதான் சட்டத்திலயும் இருக்கு. சட்டத்தில அப்படிதான் பாக்குது. அப்பாவுக்கு அவரோட ரைட் குழந்தை பேர்ல ஒண்ணு இருக்குல்ல. அது எந்த வகையிலயும் நீங்க கட் பண்ண முடியாது. அதே மாரி அம்மாவுக்கு குழந்தை பேர்ல ஒரு ரைட் இருக்குல்ல. அத நீங்க கட் பண்ண முடியாது. ஸோ ஈக்குவலா நீங்க பாத்துக்கணும். ஆனா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட பிரஷர் எல்லா வழக்குலயும் அம்மாங்க சொல்லிக் குடுத்துடுறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. எல்லா வழக்குலயும் அப்பாங்க சொல்லிக் குடுத்துடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, நாங்க கண்கூடா பாக்குற விஷயம் என்னன்னா, அப்பாங்க கூட குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்க அம்மா பக்கம் திரும்பி கூட பாக்க மாட்டாங்க. அம்மான்னு வந்து நின்னா பேசக்கூட மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஒரு கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட அந்த அம்மா ஒரு 15 வருஷமா போராடி இருக்கு. அந்த அம்மா ரெஸ்டிடியூஷன் போட்டிருக்காங்க. அவரு வந்து டைவர்ஸ் போட்டிருந்தாரு. ஒரு பையன் இருக்கான். அவன் இப்ப வளர்ந்து அவனுக்கு ஒரு 24, 25 வயசு ஆயிடுச்சு. அந்த அம்மா இந்த 15 வருஷ போராட்டத்திலயும் அவங்க ஒண்ணு தான் கேட்டுட்டே இருக்காங்க. என் பையன ஒரு தடவ என்கிட்ட பேச சொல்லுங்க. என் பையன ஒரு தடவ என்கிட்ட பார்க்க சொல்லுங்க. என்கிட்ட என்னம்மா எப்படி இருக்கன்னாவது கேட்க சொல்லுங்கன்னு. பட் அந்த பையன் டிப்பிக்கலா வந்து நான் பேச மாட்டேன். எனக்கு இவங்க அம்மாவே கிடையாது. இவங்க யாரு எனக்கு அம்மா. எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல அந்த குழந்தைய அவன் ஒரு 10 வயசா இருக்கும்போதோ, இல்ல 15 வயசா இருக்கும்போதோ அவங்க விட்டுருக்கலாம், வெளியில போயிருக்கலாம். அவங்க விட்டுட்டு போனதுக்கான காரணம் இப்ப அந்த கேஸ்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு குழந்தைய கூட்டிட்டு வராங்க. ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை. குழந்தைய அவங்க தான் கூட்டிட்டு வராங்க. ஆனா, அவங்களால வச்சு வளர்க்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு சம்பளம் இல்ல. அவங்களுக்கு காசு இல்ல. படிக்க வைக்க முடியாது அவன. அப்ப இன்னொன்னு என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, இவர் திருப்பி வரணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு வேள குழந்தைய அனுப்பிட்டோம்னா, குழந்தைய வச்சு மெயின்டெயின் பண்றதுக்காகவாவது நம்மள கூப்பிடுவாரு. ஓகே. திருப்பி நம்ம கூட சேர்ந்து வாழ வருவாரு. இங்கேயும் வந்து இல் சேர்ந்து வாழற மோட்டிவேஷன் தான் இருக்கும். அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க அவங்க. ம். ஒருவேள இல்ல பையன் போயிட்டு அம்மாவ பார்க்கணும்னு கேட்பான். ம். அப்பவாவது அவரு கூட்டு போவாருன்னு. அப்படின்னு நெனச்சு இவங்க குழந்தைய அனுப்பிச்சு வச்சுடுறாங்க அப்பா கூட. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுதுன்னா, அவன் அப்படியே அப்பா கூட செட் ஆயிட்டான். அவன் அதுக்கப்புறம் அம்மாவ வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். இது கம்ப்ளீட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேரன்டல் ஏலியனேஷன் தான். 13 வயசு வரைக்கும் அம்மா கூட வளர்ந்த ஒரு பையன், ஒரு 10 நாள் அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அம்மா எங்கேயோ தனியா இருக்காங்க. அப்போ கம்ப்ளீட்டா அவரு மறக்க வச்சுட்டாரு அவங்க அம்மாவ. இப்போ அந்த பையன் வந்து அம்மா இவங்க தான் நல்லா தெரியும். ஆனா கேள்வி கேட்குறான். "நீங்க யாரு? நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? நீங்க எனக்கு அம்மாவே கிடையாது. நீங்க என்ன என் கூட இருந்தீங்களா? என்ன நீங்க வளர்த்தீங்களா? என்ன நீங்க பார்த்தீங்களான்னு?" கேள்வி கேட்குறான். ஒரு அம்மாவோட ரோல்ல இருந்து அத பாருங்களேன். அத எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ இதுலலாம் என்ன விஷயம்னா, இதுல அவங்க சொல்லி தான் குடுத்துருப்பாங்களா அப்படின்னா, சில விஷயங்கள்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. சில விஷயங்கள்ல அவங்க படுற கஷ்டங்கள அவங்க வெளியில யார்கிட்டயாவது பேசுவாங்கல்ல, அத கேட்டு கேட்டே இவங்க வெறுத்துருவாங்க. இல்லன்னா இவங்களுக்குள்ளார இது ஒரு இப்போ அந்த பக்கம் ஒரு புது ஃபேமிலி வந்துரும். அங்க ஒரு பாண்ட் கிரியேட்டட் பசங்களுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. நீங்க எங்க வச்சு வளர்க்குறீங்களோ, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. அடாப்ட் ஆகி அவன் மூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே இவங்க மேல அவனுக்கு ஒரு பாசமே இல்லாம ஒரு வெறுப்பு மட்டும் தான் வருது. நீங்க சினிமாவுலலாம் பார்க்குற கதையெல்லாம் பிராக்டிகலா பார்க்கவே முடியாது. சினிமாவுலலாம் வந்து ஒரு 20, 30 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவ பார்க்கும் அப்டின்ன உடனே, உடனே பாசம் வரும். உடனே ஓடி வருவாங்க. நாங்க கோர்ட்டுக்குள்ளார பார்ப்போம். பிரிஞ்சு போய் ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். அம்மா அங்க முன்னாடி நிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கூட அப்படி விளையாடிட்டு இருந்திருக்கும் அந்த குழந்தை. அம்மா அங்க நிப்பாங்க. போய் அம்மாவ பார்க்குறியான்னா, "இல்ல நான் வேண்டாம்." "இல்ல வேண்டான்னு" சொல்லுவான். எனக்கு அம்மா வேண்டாம் எனக்கு. நான் அம்மாகிட்ட பேச வேண்டான்னு சொல்லுவான். இத நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த இந்த பேரன்டல் ஏலியனேஷன் தான் இன்னைக்கு இருக்கிற டைவர்ஸ்னால வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பாவே நாங்க பார்க்குறோம். ஏன்னா, அவனுக்கு வந்து வெறுப்பு அப்படிங்கிறத அவன் நினைக்காம, அவன் ஆசைப்படாம, அவன் கேட்காம, சுத்தி இருக்கிறவங்க அவனுக்குள்ளார வெறுப்ப திணிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு டைவர்ஸ்னால வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு குழந்தைக்கு எது உறவு அப்படிங்கிறத, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட உறவுகளை கூட, இது உறவு இல்ல அப்படின்னு பிரிச்சு வைக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். நம்மளே சொல்லிர்றோம், "இவங்கலாம் உன் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. இவங்க உனக்கு அம்மா கிடையாது. இவங்க உனக்கு அப்பா கிடையாது. இவங்க உனக்கு தாத்தா கிடையாது. இவங்க உனக்கு பாட்டி கிடையாது." அப்ப அந்த சொந்தங்கள் எல்லாம் பிரிச்சு வச்சு பார்க்குற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நீங்க பேரன்டல் ஏலியனேஷன்னு சொல்றீங்க. கோர்ட் அத வந்து கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கன்ஸ்ட்ரூ பண்றாங்க. எல்லா கேஸஸ்லயுமே சொல்றாங்க. அப்பாக்கு இருக்கிற ரோல நீங்க குடுக்கணும். விசிட்டிங் ரைட்ஸ நீங்க டினை பண்ண முடியாது. அம்மாக்கு இருக்கிற ரோல நீங்க குடுக்கணும். நீங்க டினை பண்ண முடியாதுன்னு. ஆனா, பிராக்டிகலா இத பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிகலா கோர்ட் சொல்ற எல்லாத்தையும் இவங்களால கேட்கவே முடியறதில்லங்கிறது தான் நாங்க வெளியில இருந்து பார்க்குறோம். விசிட்டிங் ரைட்ஸ்ன்னு ஆர்டர் வாங்குன நெறைய கேஸஸ்ல
அம்மாங்களால குழந்தைங்கள ரீச் அவுட்டே பண்ண முடியல. எனக்கிட்ட சில வழக்குகள்லாம் ஒரு அம்மா வந்து அந்த பெண்ண ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்பா. ஏன்னா, அப்பா கிட்ட குழந்தைய வச்சுட்டுருக்காரு. ஆனா, வெளிப்புறத்துலருந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்கும்னா, குழந்தையே வரமாட்டேங்குது அப்படின்னா, இந்த அம்மா எப்படி இருப்பாங்க? குழந்தையே பேச மாட்டேங்குது அப்படின்னா, இந்த அப்பா எப்படி இருப்பார்? இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனா, குழந்தை எத வச்சு சொல்லுது அப்படின்னா, நீங்க என்ன இன்னைக்கு சொல்லிக் குடுக்குறீங்களோ, நீங்க இன்னைக்கு என்ன காட்டுறீங்களோ, நீங்க என்னத்த விதைக்கிறீங்களோ, அத தான் அது அங்க சொல்லுது. அப்ப குழந்தை சொல்றது எதுவுமே இதுதான் உண்மைன்னு கிடையாது. நம்ம சொல்லுவோம், குழந்தைங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு. குழந்தை அது எத பார்க்குதோ அத தான் செய்யுது. நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு காரணம் அவருன்னு அது சொல்லுது. ஸோ பேரன்டல் ஏலியனேஷன் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினாலும், கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கன்ஸ்ட்ரூ பண்ணினாலும், பிராக்டிகலா அத நம்மளால அப்ளை பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா. இன்னைக்கு சைல்டு கஸ்டடி அண்ட் விசிட்டேஷன பத்தி நெறைய நாலேட்ஜ் பார்த்துட்டு இருக்க நேயர்கள், இந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறவங்க, இல்ல இத பத்தி யோசனை பண்றவங்க, நம்ம இதற்கான சந்தர்ப்பம் குடுக்கணுமா? அப்படிங்கிறத பத்தி நிச்சயமா தெளிவா யோசிக்கலாம். எல்லாருக்குமே நல்ல ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.